சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தீவுத்திடலில் நேற்று அஇஅதிமுக சார்பில் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனையடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர்களும் நிர்வாகிகளும் தொடர்ந்து பிரச்சாரம் நடத்தி வருகின்றனர். செல்லும் இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். திருச்சி மேற்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் மனோகரன், ஸ்ரீரங்கம் தொகுதி வேட்பாளர் எஸ் வளர்மதி, திருச்சி கிழக்கு தொகுதி வேட்பாளர் டாக்டர் தமிழரசி ஆகியோர் ஸ்ரீரங்கம் நாராயண ஜீயர் சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்று ஆதரவு திரட்டினர். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் திரு ஆர் விஸ்வநாதனை சந்தித்தும் ஆதரவு திரட்டினர். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு த செல்லப்பாண்டியன் தூத்துக்குடி வட்ட கோவில் பகுதியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒட்டப்பிடாரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு சுந்தர்ராஜன், அமைச்சர் திரு பி சண்முகநாதனுடன் புதுக்கோட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதிக்குட்பட்ட சேரன் மகாதேவி அருகே பிராஞ்சேரி கிராமத்தில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் அஇஅதிமுக தோழமை கட்சி வேட்பாளர் திரு கருணாஸ் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் நாங்கள் அத்தனை பேரும் அம்மாவினுடைய வெற்றிக்காக உழைத்து அம்மாவின் சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியடைய, மீண்டும் தமிழகத்திலே அம்மாவினுடைய ஆட்சி மலர நாங்கள் அயராது உழைப்போம். அந்த வெற்றிக்கனியை அம்மாவினுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம், பூம்புகார், சீர்காழி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர்கள், நிர்வாகிகள் திறந்த வாகனங்களிலும் வீடு வீடாக சென்றும் கழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் மைதிலி திருநாவுக்கரசு காஞ்சிபுரம் நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் வாக்காளர்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட புஞ்சை புகலூர், காட்டூர், முருகப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக அரசின் 5 ஆண்டு சாதனைகளை எடுத்துரைத்து கழக வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி, கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர்.